யாஹூ கம்பெனியுடைய 3 பில்லியன் யூசர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி லீக் பண்ணிட்டாங்க. இதுதான் உலகத்திலே பிக்கஸ்ட் டேட்டா லீக்ன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹேக் தான். அது ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? எதுக்காக நடந்ததுன்ற இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யாஹூ என்னன்னு பார்த்துடலாம். யாஹூன்னா ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் கம்பெனி. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாம இருந்திருக்கலாம். இது ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் கம்பெனி. அதாவது இமெயில், நியூஸ், சர்ச் இது எல்லாமே முதல்ல நம்ம யாஹூ தான் பண்ணிக்கிருந்தோம். கூகுள் வரதுக்கு முன்னாடி வந்து யாஹூ தான் நம்பர் 1ல இருந்துச்சு இந்த 2000 காலகட்டத்தில. அப்படிப்பட்ட யாஹூ கம்பெனிய யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. இது எப்ப ஹேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2013ல இருந்து 2014 வரையும் இந்த ஹேக் வந்து நடந்துச்சு. ஆனா, யாஹூவோட யூசருக்கு இது எப்ப தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2016 காலகட்டத்தில தான் தெரிய வந்துச்சு. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஹேக் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வந்து தெரிய வந்துச்சு. இப்படிதான் இந்த காலகட்டத்தில அந்த வந்து ஹேக் பண்ணாங்க. இது வந்து யார் ஹேக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ்ஏ கவர்ன்மெண்ட் வந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது சில பேர்த்துக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் கண்டுபிடிச்சாங்க. அதுல மெயின் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்பி. எஃப்எஸ்பின்னா பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ். இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யனை சேர்ந்த ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு இது வந்து தொடர்பு இருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து சாதாரண ஹேக் கிடையாது. இது ஒரு பெரிய சைபர் அட்டாக். அதாவது கவர்ன்மெண்ட் அப்ரூவ்டோட தான் இது வந்து நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன் இது ஹேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் மணி. மணிக்காக இது வந்து ஹேக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஸ்பை வேலை பார்க்கறதுக்காண்டி இது வந்து ஹேக் பண்ணலாம் சொல்றாங்க. 3வது வந்து டார்கெட் பீப்புள்ஸ். சில பீப்புள்ஸ் வந்து டார்கெட் பண்றதுக்காண்டி இத வந்து ஹேக் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, சைபர் வார். இதுதான் மெயினா சொல்றாங்க. அதாவது ரஷ்யாவுக்கும், யுனைட்டட் ஸ்டேட்டுக்கும் அந்த காலத்துல ஒரு சைபர் வார் போயிட்டு இருந்துச்சு. இதனால தான் இந்த டேட்டாவெல்லாம் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி ஹேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாஹூல வந்து ஒரு பக் இருந்திருக்கு. அந்த பக்க கண்டுபிடிச்சு சர்வருக்குள்ள போய் ஆக்சஸ் வாங்குனாங்க. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே பண்ணாங்க. காப்பி பண்ணிட்டு குக்கீஸ யூஸ் பண்ணி லாகின் பண்ணாங்க. லாகின் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க யாரையுமே காணோம். கைட் ஆயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இத வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. இதுல குக்கீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத யூஸ் பண்ணி தான் வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குக்கீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கீஸ்னா பிஸ்கட் கிடையாது. இது ஒரு ஸ்மால் டேட்டா ஃபைல். அதாவது நீங்க வெப்சைட்க்குள்ள ஃபர்ஸ்ட் தடவ லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். இதே 2வது தடவ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாகின் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உள்ள போயிரும். உங்களுக்கு வந்து உள்ள போயிரும். லாகின் இது கேட்காம. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டாங்கன்றது அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு வந்து ஒரு ஃபைல் சேவ் பண்ணும். அந்த ஃபைல் தான் குக்கீஸ். இதனால தான் மீண்டும் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு டைப் பண்ண வேண்டாம்னு கேட்கும். நீங்களும் டைப் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிருவீங்க. இதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஹேக்கர் இந்த குக்கீஸ ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் இல்லாம உள்ள போய் இருக்கிற எல்லா இதுவுமே கலெக்ட் பண்ணி யாஹூ லீக் பண்ணிட்டாங்க. யாஹூ கம்பெனில இந்த ஹேக் தான் நடந்திருக்கு. இப்படி தான் அது வந்து ஹேக் பண்ணாங்க. அப்படி என்னென்னத்த ஹேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசருடைய நேம்ஸ், இமெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே லீக் பண்ணாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹேக்கு. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஹேக் சொல்றாங்க. அதாவது 3 பில்லியன் அக்கவுண்ட்ஸ் யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணாங்க. த பிக்கஸ்ட் டேட்டா பிரீச் இன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஹேக் அப்புறம் யாஹூ கம்பெனியே மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. யூசர்ஸ் எல்லாமே யாஹூ மேல ட்ரஸ்ட் வந்து டவுன் ஆச்சு. யாருமே வைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்ஜின்ல ஒரு கம்பெனி வந்து இந்த யாஹூ வாங்குனாங்க. எவ்வளோ அப்படி வாங்கும்போது $350 மில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஹேக்னால. அப்படிப்பட்ட வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யாஹூன்ற கம்பெனியே தரமட்டம் ஆயிடுச்சு. யாஹூன்றது ஒண்ணு எல்லாமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கூகுள், இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மாரிலாம் வந்து அடிச்சு சேரிட்டு போயிட்டாங்க. இப்படிதான் நடந்துச்சு. சேஃப்டி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. இப்படிப்பட்ட டெக் வீடியோஸ் அண்ட் டெக் ஸ்டோரீஸ் இந்த மாரி வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஸ்டாக்கிங் வீடியோ ஸ்டோரிய பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.